நேயர்களுக்கு வணக்கம். மாஜி அமைச்சரா இருக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு புதிய சிக்கல் வந்திருக்கு. அவருக்கு ஒரு புதிய தலைவலியுமே ஏற்படுத்த போது இந்த சிக்கல் அவருடைய அரசியல் வாழ்க்கையே கேள்விக்குள்ளாக்கும். இதை தாண்டி இந்த டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடுல அண்ணாமலை அவர்கள் கொடுத்த முக்கிய அப்டேட் என்ன? இந்த வழக்கு தொடர்பாக விக்ரம்நாத் மற்றும் சந்தீப் மேத்தா நீதியரசர்கள் கொடுத்த முக்கிய தீர்ப்பு, விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இதுல நடவடிக்கை எடுப்பாரா? இந்த டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடுல டெண்டர் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் ஒரு கார்ட்டலா செயல்பட்டிருக்காங்க, குழுவா இணைந்து இந்த முறைகேடுல ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இந்த டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு எப்படி நடந்தது, என்ன மாதிரியான உக்தியை கையாண்டிருக்காங்க, இந்த கார்ட்டல் குழு வந்து எப்படி செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிற குறித்தான ஒரு விரிவான காணொலியா தான் இது இருக்க போகுது. முதலாவதாக 2021 முதல் 2026 வரையிலான திமுக ஆட்சி காலகட்டங்கள்ல மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வையை கையில வச்சிருந்த திரு செந்தில் பாலாஜி அவர்கள் 2021 முதல் 2023 வரையிலான காலகட்டங்கள்ல தமிழகத்திற்கு எக்ஸாக்டா 45,324 டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் பண்ணியிருக்காங்க. அந்த காலகட்டங்கள்ல 2021 முதல் 2023 வரையிலான அந்த காலகட்டங்கள், இந்த கொள்முதல்ல தான் வந்து மிகப்பெரிய ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இதை எப்படியெல்லாம் அந்த டெண்டர் கோரிய நிறுவனங்கள் ஒரு கார்ட்டலா குழுவா சேர்ந்து ஒரு முறைகேடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்பார்மர் வெளிச்சந்தையில 100 கிலோவாட் ஆம்பியர் இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்பார்மர் 1,50,000 விலை வந்து இருக்கு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய மின்சார வாரியம், தமிழ்நாடு மின்சார வாரியம் 2,50,000க்கு கொள்முதல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் எழுதியிருக்கு. இது வந்து ஒரு உதாரணம் தான் நான் சொல்றது. ஸோ 1,50,000 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்பார்மரை 2,50,000 வரைக்கும் கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா, இதுல அரசுக்கு 80,000 முதல் 1 லட்சம் வரைக்கும் இழப்பு ஏற்பட்டிருக்கும். இந்த இழப்பு அப்படிங்கிறது தான் 397 கோடி முதல் 450 கோடி வரையிலான அந்த தோராயமான தொகை வந்து கணக்கிடப்படுது. இது எல்லாமே வந்து தோராயம் தான். ஸோ எக்ஸாக்டான வேல்யூ என்ன அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் கணக்கிடப்படலை. அப்போதைய அமைச்சராக இருந்த திரு செந்தில் பாலாஜி அவர்கள் 1987 வந்து என்ன நடைமுறையை பின்பற்றணுமோ, டெண்டர் விடக்கூடிய நடைமுறை, அதே நடைமுறை தான் வந்து இப்பவும் பின்பற்றப்பட்டிருக்கு. இதுல எந்த விதமான முறைகேடும் கிடையாது, எல்லாமே வந்து வெளிப்படையா நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து குறிப்பிட்டிருந்தாரு. ஆனா இந்த கார்ட்டல் சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, 5-6 நிறுவனங்கள் ஒரே மாதிரியாக ஒரு குழுவாக இணைந்து, அதான் அந்த கார்ட்டல்னு சொல்லுவாங்க, ஒரே மாதிரி குழுவாக இணைந்து ஒரே விலையை நிர்ணயிச்சு டெண்டர் கோர்றாங்க. அந்த நிறுவனங்களுடைய பேரை வந்து வெளியிட விரும்பல. இந்த டெண்டர் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, பொதுவாக ஒரு டெண்டர் அப்படிங்கிறது வந்து குறைஞ்ச விலைக்கு வந்து யாரு வந்து டெண்டர் வந்து கோர்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து டெண்டர் வந்து வழங்கப்படும். அதாவது L1 பிட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து இந்த டெண்டரை கொடுப்பாங்க. ஆனா இங்க அப்படியே வந்து முற்றிலும் முரணாக ஒரு முரண்பட்டு இங்க வந்து நடந்திருக்கு டெண்டர் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் வந்து தொடர்ச்சியா எழுந்திருக்கு. பொதுவாக ஒவ்வொரு நிறுவனமும் வேற ஒரு விலையை தான் வந்து நிர்ணயிச்சு டெண்டர் கோருவாங்க. ஆனா இங்க நடந்த அந்த டெண்டர்ல ரொம்ப முரண்பட்டு தெரிஞ்ச விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, 20க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வந்து ஒரு பைசா கூட குறையாம ஒரே மாதிரியான விலையை நிர்ணயிச்சது தான் வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்புச்சு. அதாவது 2,51,250 பைசா அப்படின்னு ஒரு நிறுவனம் டெண்டர் கோர்றாங்க அப்படின்னா, இதே மாதிரி அங்க வந்திருக்கக்கூடிய எல்லா நிறுவனமும் பைசா மாறாமல் வந்து அந்த டெண்டரை கோர்னதுதான் வந்து பெருத்த சந்தேகத்தை வந்து வலுத்திருக்கு. இந்த முறைகேடு அப்படிங்கிறது எப்படி நடந்திருக்குன்னா, ஒரு பெரிய ஒரு ஆர்டர் ஒரு நிறுவனம் மட்டும் எடுக்காம அனைத்து நிறுவனங்களும் வந்து ஆளுக்கு இவ்வளவு என பிரித்து கொள்ளும் வகையில் அதிகாரிகள் டெண்டரை வடிவமைத்தனர் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுமே எழுந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் டெண்டர் கோர்ற அந்த நிறுவனத்திற்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த ஒட்டுமொத்தத்தினுடைய அந்த சாராம்சமாகவுமே இருக்கு. இதுல குறிப்பா இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த டெண்டர் கோர்ற எல்லா நிறுவனங்களும் குறிப்பா ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள், இங்க அந்த அதிகாரிகளுக்கும் இந்த டெண்டர் நிறுவனங்களுக்கும் என்ன மாதிரியான ஆவண ரீதியான அந்த முறைகேடுகளை ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. அதாவது குறிப்பா மார்க்கெட் சர்வே ரிப்போர்ட்ஸ் சொல்லுவாங்க. டிரான்ஸ்பார்மர் வாங்குவதற்கு முன்னாடி அதிகாரிகள் வந்து சந்தை விலை, அதாவது மார்க்கெட் பிரைஸை வந்து ஆய்வு செய்வாங்க. ஆனா இங்க வந்து அப்படி ஒரு விஷயமே நடக்காம சந்தை விலையை விட 50% அதிகமான விலையை கொடுத்து தான் டிரான்ஸ்பார்மரை கொள்முதல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையுமே சிபிஐ அதிகாரிகள் கைப்பற்றிருக்கிறதா சொல்லப்படுது. டிலேட் டெண்டர்ஸ், அதாவது டெண்டர் கோர்ற அந்த அவகாசத்தை வந்து குறைத்து தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு சாதகமாகவும் இந்த டெண்டர் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே வந்திருக்கு. இதன் காரணமாக தான் இதுல வந்து சிபிஐ அதிகாரிகள் விசாரிக்கணும், இங்க இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை இதை சரியாக விசாரிக்க மாட்டாங்க, சரியா கையாள மாட்டாங்க அப்படின்னு சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருந்தாங்க அன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம். இதுலயே இன்னொரு படி மேல போய் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, டெக்னிக்கலா இங்க இருக்கக்கூடிய உள்ளூர் நிறுவனங்கள், சிறிய நிறுவனங்களுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களுக்கு பொருந்தும் வகையில தான் வந்து இந்த டெண்டரே வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே இந்த டெண்டர்ல இருக்கு. இந்த டெண்டர்ல
இங்க இருக்கக்கூடிய முக்கிய நிறுவனங்கள் மற்றும் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய பங்கு எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட நிறுவனங்கள் மட்டும்தான் இந்த டெண்டர்ல பங்கெடுத்திருக்காங்க. இந்த டெண்டருமே வந்து கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்படுது. அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள், அதாவது டான்ஜெட்கோனுடைய மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் யூனிட் சொல்லக்கூடிய ஒரு யூனிட் இருக்கு. அவங்க தான் வந்து இந்த சந்தை விலை, இந்த மார்க்கெட் பிரைஸ் இதெல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு யூனிட். ஆனா அவங்க வந்து இதை எதையுமே ஆய்வு செய்யாம 50% அதிகமாக அந்த டெண்டரை விட்டது அப்படிங்கிறது, அதற்கு ஒப்புதல் அளிச்சது அப்படிங்கிறதையுமே வந்து சிபிஐ விசாரணையில தெரிய வரும் அப்படிங்கிற ஒரு விஷயமே சொல்லப்படுது. இந்த கொள்முதல் முறைகேடு புகார் அப்படிங்கிறது இப்ப ஏன் தீவிரமாக இருக்கு அப்படின்னா, கடந்த ஏப்ரல் மாதத்துல சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த முறைகேடு தொடர்பாக ஒரு விசாரணை மேற்கொண்டாங்க. அந்த விசாரணையில இங்க இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை அமைச்சர்களையோ இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளையோ முறையாக விசாரணை நடத்த மாட்டாங்க. இது காரணமாகவே நாங்க வந்து இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடுகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. சோ அதன் காரணமாகவே இந்த வழக்கு வந்து இப்ப ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. இதனுடைய இன்னொரு நீட்சியை பார்த்தோம்னா, அன்றைக்கு இது தொடர்பாக ஒரு மேல்முறையீடு வழக்கை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யறாங்க. சிபிஐக்கு இந்த வழக்கை வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு மின் பகிர்மான கழகம் சார்பாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சார்பாகவும் ஒரு வழக்கு வந்து மேல அப்பீல் செய்யப்படுது உச்சநீதிமன்றத்தில். ஆனா அந்த வழக்கை நேற்று மே 11 அன்று விக்ரம்நாத் மற்றும் சந்தீப் மேத்தா இந்த இரு நீதியரசர்களும் இந்த வழக்கை வந்து தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. இதன் காரணமாகவே புதிய ஒரு தலைவலியவும் சிக்கலையுமே வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. அவருடைய அரசியல் வாழ்க்கை அடுத்து என்னவாக இருக்க போகுது அப்படின்னு தொடர்ச்சியாக நிறைய விவாதங்கள் எழுந்திருக்கு. ஏன்னா இதற்கு முன்னதாக பார்த்தோம் அப்படின்னா, அவர் மேல கேஷ் ஃபார் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தருவதாக லஞ்சம் வாங்கப்பட்டு அந்த புகாருமே வந்து ஆல்ரெடி இவர் மேல இருக்கு. அதன் காரணமாக அமலாக்கத்துறையால கைது செய்யப்பட்டு 1.5 வருடங்கள் வந்து சிறையிலுமே இருந்திருந்தாரு. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் காத்துட்டு இருக்குன்னே கூட சொல்லலாம். இந்த வழக்கினுடைய அந்த ஸ்டேட்டஸ் என்னவாக நகரும் அப்படின்னா, 5 வருட அந்த பர்ச்சேசிங் ஃபைல்ஸ் வந்து கண்டிப்பாக சிபிஐ தரப்புல இருந்து கைப்பற்றப்படும். சோ அதன் மூலியமாக ஆய்வு செய்யப்பட்டு என்னென்ன மாதிரியான டெண்டர்கள் யார் யாருக்கெல்லாம் விட்டிருக்காங்க, எந்தெந்த நிறுவனங்களுக்கு விடப்பட்டிருக்கு, இது ஒரே மாதிரியான நிறுவனங்களுக்கு விடப்பட்டிருக்கா, இந்த டெண்டர் கோர்ன அந்த விலை நிர்ணயம் என்ன, மார்க்கெட் பிரைஸை விட அதிகமா வாங்கியிருக்காங்களா இல்ல கம்மியா வாங்கியிருக்காங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே வந்து கண்டிப்பாக முறையாக விசாரணை செய்யப்படும் சிபிஐ தரப்புல இருந்து அப்படின்னு சொல்லப்படுது. சிபிஐ விசாரணை எப்படியாக நகரப்போகுது, அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை என்னவாக இருக்க போகுது அப்படின்னு தொடர்ச்சியாக பார்ப்போம். அண்ணாமலை அவர்கள் இதுல வந்து ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்திருக்காரு. இப்ப தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையுமே முன் வச்சிருக்காரு. ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய பல முன்னாள் அமைச்சர்கள் மீது, அதாவது நேரு, பொன்முடி, நிறைய பேர் மீது வந்து ஊழல் புகார்கள் இருக்கு. இதை எல்லாத்தையும் முறையாக லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை செய்யறதுக்கு உத்தரவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையுமே வந்து முன்னாள் தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. ஒருவேளை லஞ்ச ஒழிப்புத்துறை முன்னாள் அமைச்சர்கள் மீது வந்து வழக்கு பதியும் அப்படின்னானால் எங்க அமலாக்கத்துறை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா அமலாக்கத்துறை ஒரு பிரைமா ஃபேசியோ ஒரு வழக்கு வந்து முன்னாடியே லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்யாமல் இங்க அமலாக்கத்துறையால வந்து உள்ள நுழைஞ்சு வந்து விசாரணையை தொடர முடியாது. ஸோ ஒரு வழக்கு பதிவதன் மூலமாக மட்டுமே வந்து அமலாக்கத்துறை இங்க உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. இந்த பதிவினுடைய இறுதியாக இந்த ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது எப்படி வந்து ஒரு தலைகீழ் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். ஏன்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய அந்த கடுமையான ஊழலுக்கு எதிரான அந்த நடவடிக்கை அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். நன்றி.